Hello traders, welcome to the channel. So today video வந்து பாத்தீங்க அப்படினா so Nifty and Bank Nifty analyze வந்து பாத்தீங்க அப்படினா நம்ம பார்க்கலாம். So அந்த Bank Nifty analyze பார்க்கிறதுக்கு முன்னாடி so நம்ம வந்து பாத்தீங்க அப்படினா so SIP ல வந்து பாத்தீங்க அப்படினா so இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படினா இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுங்க. இந்த ஸ்டாக்ஸ்ல லம்சமாவும் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு வந்து பாத்தீங்க அப்படினா so நம்மளோட சேனல்ல வீடியோஸ் வந்து பாத்தீங்க அப்படினா போட்டுருந்தோம். So கரண்ட் டைம்ல வந்து பாத்தீங்க அப்படினா மார்க்கெட் கிராஷ்னால வந்து பாத்தீங்க அப்படினா so இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் டைம்ல வந்து பாத்தீங்க அப்படினா ரொம்பவே கம்மியா இருக்கு. So உங்ககிட்ட ஃபண்ட் இருந்தது அப்படின்னா ஒரு 25%, இப்போ ஒரு 100% ஃபண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு 25% வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஸ்டாக்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ஸோ மார்க்கெட் இன்னும் டவுன் சைட் போகும் அப்படிங்கிற மாதிரி தான் கொஞ்சம் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு 25% இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னும் மார்க்கெட் டிப் ஆனிச்சு அப்படின்னா இன்னொரு 25% இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. இல்ல மார்க்கெட் இங்க இருந்தே நல்லா அப் ட்ரெண்ட் போனுச்சு அப்படின்னா ஸோ அந்த 25% அந்த ஸ்டாக்ஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டாடா மோட்டார். ஸோ டாடா மோட்டார் ஸ்டாக் வந்து பாருங்க ஸோ நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் பேட்டர்னுக்குள்ள ஒரு ஜோனுக்குள்ள ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்து கீழே இவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டவுன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போனுச்சு. ஸோ அந்த 400 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எவ்வளோ பேர் பை பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியல. பட் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ரேஞ்சில் ஒரு 427 அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 பை பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாடா பவர். ஸோ டாடா பவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு டவுன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம கொடுத்த ஸ்டாக்கு அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்திருக்கு. ஸோ டாடா பவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 223க்கு கொடுத்துருந்தோம். ஸோ இப்போ 220. ஸோ அந்த ரேஞ்ச் வந்துருக்கு. ஒரு ₹3 டிஃப்ரெண்ட் வந்து இருக்கு. ஸோ அந்த டைம்ல நீங்க வாங்கல, இந்த டைம்ல நீங்க வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இது ஒரு நல்ல ஸ்டாக்கு. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டாடா மோட்டர் எங்க இருக்கு? ஓகே, டாடா மோட்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எவ்வளவு கொடுத்துருக்கோம்? 497க்கு கொடுத்துருக்கோம். ஸோ இன்னைக்கு கரண்ட் டைம்ல மார்க்கெட் பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 459 வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. ஸோ இதுவும் நீங்க பை பண்ண அப்படின்னா பை பண்ணிக்கலாம். ஸோ டாடா கெமிக்கல் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ 826 அப்படிங்கிற பிரைஸ்ல இருக்கு. ஸோ நாம அன்னைக்கு வீடியோ மேக் பண்ண டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ₹914 இருந்துச்சு. ஸோ இதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பை பண்ணிக்கோங்க. ஸோ பாரதி ஏர்டெல் வந்து நம்ம 691க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுத்துருந்தோம். ஸோ இன்னைக்கு 692. ஸோ அதே பிரைஸ் தான். ஸோ மார்க்கெட் இன்னும் டவுன் ஆனிச்சு அப்படின்னா ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் கம்மியானிச்சு அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ஸோ இது ஒரு நல்ல ஸ்டாக்கா இருக்கும். ஸோ விப்ரோ வந்து பாருங்க, விப்ரோ வந்து இருக்கிறதுலே விப்ரோ தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல டவுன் ஃபால்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. ஸோ நம்ம அன்னைக்கு பை பண்ண சொல்ல டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 718. ஸோ எஸ்ஐபியில லம்சமா இருந்தாலும் சரி இந்த ஜோன்ல எல்லாம் நம்ம பை பண்ணோம் அப்படின்னா ஒரு சில ஜோன் வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ஜோன்ல எல்லாம் கிடைச்சிச்சு அப்படின்னா ஒரு லம்சமா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு 718 அன்னைக்கு வீடியோ மேக் பண்ற டைம்ல. ஸோ இன்னைக்கு கரண்ட் பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 555. ஸோ டிவிடெண்ட் வைஸ் ஸ்டாக் போனஸ் அதுலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா விப்ரோ ஒரு நல்ல கம்பெனி. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் புதுசா வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க மார்க்கெட்டுக்குள்ள வரீங்க அப்படின்னா ஸோ ஐஎக்ஸ் ஸ்டாக் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க பை பண்ணுங்க. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ மார்க்கெட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப லோ பிரைஸ்ல இருக்கு. இப்பதான் போனஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இஷ்யூ பண்ணாங்க. ஒரு ₹700 ரேஞ்சில இருந்து வந்து பாத்தீங்கன்னா போனஸ் இஷ்யூ பண்ணதுக்கு அப்புறம் ஸோ மார்க்கெட் பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஷேர் பிரைஸ் கம்மியானுச்சு. ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ₹204 அந்த ரேஞ்சில வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் வந்து பாத்தீங்க அப்படின்னா பை பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டாக் வந்து பாத்தீங்க அப்படின்னா போனஸ் தருவாங்க, டிவிடெண்ட் தருவாங்க, நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இயர்லி வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்கை பிக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னாலும் ஸோ இந்த ஸ்டாக்லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ஸோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25% பண்ணுங்க. இன்னமும் கீழே போனுச்சு அப்படின்னா டிப்ல பை பண்ணுங்க. ஓகே, ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸோ எஸ்ஐபியில இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு நமக்கு பெஸ்ட் ஸ்டாக்கா இருக்கும். ஓகே கைஸ், ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வீடியோ மேக் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அதனால இது வந்து கொஞ்சம் சின்னதாக எக்ஸ்பிளனேஷன். ஸோ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஸோ நிஃப்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ இது ஒரு வீக்லி சார்ட்ல டைம் ஃப்ரேம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் அன்னைக்கு அனலைஸ் பண்ணியிருந்தேன். ஸோ லாஸ்ட் வீடியோஸ்ல ஸோ இந்த வீக்லியில இது டபுள் பாட்டமா இருந்து ஸோ இது வெளியே க்ளோஸ் வச்சிருக்கனால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ இன்னும் டவுன் சைடு வரலாம் அப்படிங்கிற மாதிரி என்னோட எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா நல்ல டவுன் வந்துட்டு ஸோ ஒரே நாள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ டே கேண்டில் வந்து பாத்தீங்கன்னா ரெக்கவர் ஆயிடுச்சு. ஸோ மார்க்கெட்டு அன்னைக்கு கிராஷ் ஆனிச்சு இல்லையா? ஸோ அன்னைக்கு வந்து அந்த வார் ஸ்டார்ட் ஆனனால தான் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய கிராஷ் வந்துச்சு. இன்னும் அந்த வாரும் முடியல. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஸோ இந்த ஜோன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அழகா பிரேக் அவுட் ஆனிச்சு. ஸோ அகைன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரீடெஸ்ட் எடுக்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ இங்க இருந்து மார்க்கெட் ஃபால் ஆகும் அப்படிங்கிற மாதிரி
என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்கு. ஸோ மார்க்கெட் நான் சொன்ன மாதிரி தான் மூவ்மெண்ட் ஆகணும் அப்படின்னு இல்லை. ஸோ இங்க இருந்தே ரிவர்சல் ஆகி ஸோ இப்படியும் போகலாம். ஸோ சடன் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ்ல ட்ரேட் எடுக்கிறவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா ஸோ இந்த ஏரியால ரொம்பவே கேர்ஃபுல்லா இருங்க. ஸோ மார்க்கெட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஸோ இந்த ரேஞ்ச் ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச், ஸோ இந்த ரேஞ்சை வந்து பாத்தீங்க அப்படின்னா கேண்டில் க்ளோஸ் பண்ணி வெளியே அந்த சைடு வைக்கிற வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ பை சைடுக்கு வந்து பாத்தீங்கன்னா போகாதீங்க. ஸோ இதுக்கு கீழே இருக்க வரைக்கும் மார்க்கெட் எப்போ வேணாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா செல் சைடு திரும்புறதுக்கான சான்சஸ் தான் ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா மார்க்கெட்ல வேர்ல்டுல வந்து பாத்தீங்கன்னா இந்த வார் எண்ட் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி ஒரு டைம் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால ஸோ எந்தெந்த ஸ்டாக்லாம் நீங்கள் லாங் டேர்ம்ல வாங்கணும், இந்த ஸ்டாக்லாம் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி நினச்சிருப்பீங்களோ அந்த ஸ்டாக் ரைட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ நாளைக்கு நீங்கள் நிஃப்டியில் நீங்கள் பேங்க் நிஃப்டியில் நீங்கள் ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ பேங்க் நிஃப்டி அனலைஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் 50 மினிட் டைம் ஃப்ரேமில். 50 மினிட் டைம் ஃப்ரேம்ல நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஸோ கிளியராகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணோம் அப்படின்னா ஸோ இது மேலே, ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ராப் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா ஸோ பை சைட்ல இருந்து மார்க்கெட் கீழே செல் சைடு திரும்பினுச்சு அப்படின்னா ஸோ மார்க்கெட் இன்னும் கீழே இறங்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ரேஞ்ச் வரலாம். ஸோ இதுக்கு அடுத்து வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இந்த ரேஞ்சில் இருந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேர்ன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ மார்க்கெட் நாளைக்கு செல் சைடு வந்துச்சு அப்படின்னா ஸோ இங்கேருந்து ஒரு ரீடெஸ்ட் இங்கேருந்து ஒரு ரீடெஸ்ட் எடுத்துச்சு அப்படின்னா ஸோ இது வரைக்கும் டார்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பை சைடுக்கு மார்க்கெட் போணுச்சு அப்படின்னா ஸோ நமக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் டார்கெட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ரேஞ்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு செகண்ட் டார்கெட்டாக வந்து இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ரேஞ்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். ஸோ மார்க்கெட் ஒரு ரீடெஸ்ட் எடுத்து பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா ஸோ இது வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50யோட 50 மினிட்ஸ் அனலைஸ். ஸோ நாளைக்கு மார்க்கெட்டில் நம்ம ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா ஸோ அது ஒரு அனலைஸ் பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கரெக்டாக வந்து இந்த ஹை இங்கே இருக்கு பாருங்களா. ஸோ இந்த ஹைலேயே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை உடைக்கிற வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் பண்ணுங்க. ஸோ அதை உடச்சி க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா ஸோ அதுக்கப்புறம் பை சைட் போங்க. ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆகிற டைம்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ஸோ அந்த பிரேக் அவுட்டை கன்சல்ட் பண்ணாதீங்க. ஸோ அதுக்கப்புறம் ரீடெஸ்ட் எடுத்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா பை சைடு வந்து பார்த்தீங்கன்னா எடுங்க. ஸோ மார்க்கெட் நாளைக்கு அப் சைடு இங்கிருந்து திரும்பிச்சு அப்படின்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட், அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட செகண்ட் டார்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பேங்க் நிஃப்டியில் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் அண்ட் செகண்ட் டார்கெட். ஸோ டவுன் சைடு வந்துச்சு அப்படின்னா ஸோ நமக்கு நாளைக்கு மார்க்கெட்டில் ஸோ இதுதான் டவுன் சைடில் ஃபர்ஸ்ட் டார்கெட். ஸோ செகண்ட் டார்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப கீழே போகுது இல்லையா. ஸோ அதனால இங்கே மேஜராக கீழே வந்தோம்னா ஒரு குறிப்பிட்ட ஜோனில் கிடைக்கும். இந்த ஜோன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம செகண்ட் டார்கெட்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எக்ஸ்பெக்டேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா பண்ணலாம். ஓகே கைஸ், ஸோ இதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அனலைஸ். ஸோ டுடே வீடியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா மேக் பண்ணிருக்கேன். ஸோ ஒரு சில ஸ்டாக்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கீழே டிப்பா இருக்கு. ஸோ அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு வச்சுங்க அப்படின்னா ஸோ அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ஸோ நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் எ கிரேட் டே கைஸ்.